தம்பி குண்டா இட் இஸ் பிரசாந்த் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலாச்சாரு, இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போறாரு. அப்படி அவர் உண்மையை பேசினால தான் இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு. அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவு மனப்பான்மையில தான் இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்க படம் ரிலீஸ் ஆனா கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் போய் பார்க்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்க படத்தை முத நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பத்தி நீங்க எழுதவும், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில வந்து இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க சூப்பரா எழுதிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துல கார்த்திகேயன் சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பொதுவாகவே நான் நடிச்ச படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்தேங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடக்குப்பட்டி ராமசாமி வச்சு எனக்கு வந்து கமிட் ஆயிருக்கு. அதுக்கு இயக்குனர் கார்த்திகேயன் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாம, அது ரஜினி சாரா இருந்தாலும் சரி, கமல் சாரா இருந்தாலும் சரி, அஜித் சார், விஜய் சாரா இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் சந்தானம் சார், நான் ஏற்கனவே பல இடத்துல நிறைய பேசிட்டேன், அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன், அது ஸ்டைலா இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான். இல்ல ஒருத்தர் சொல்றாரு இல்லைன்னு, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அது கரெக்ட் தான் இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம சந்தான சாரோட மேனேஜர் பரத்தோடது. அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்க ஸ்டைலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பாருங்க, என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்கறது சந்தான சார் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரத் மிக்க நன்றி, சந்தானம் சார் சார்பாக நன்றி. ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம புய் பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலாச்சாரு, இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாம உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனா சொல்லிட்டு போறாரு. அப்படி அவர் உண்மையை பேசினாலதான் இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு. அதுவும் இல்லாம அவரு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவரோட அம்மா அப்பா அப்பவே அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவு மனப்பான்மையில தான் இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணாம், நான் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு.
அது நான் கத்தரலாம் இல்லைங்க. நிறைய பேர் ஏதோ தன்னறியாம பேசுறதாங்க. அது இப்போ முருகனுக்கு வேல் ஊத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாம சொல்றதுதான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்கத்துல இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்ல, நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தோன்னா அவங்க மேல வச்சிருக்க ஒரு பாசத்துல சொல்றது இருமுடி கட்டுவோம். அப்போ சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஐயப்பா என்கிட்ட சொல்றாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமல சொல்றோம். அந்த மாதிரிதான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் அது என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது. அதனால நான் ஏதோ வாலண்டரியா அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுனால இன்னமும் சொல்றேன். பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாத்திட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால நான் நீங்க எதிர்பார்க்கறதும் செய்யறேன், நீங்க எதிர்பார்க்காததும் செய்யறேன். இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்ப வரைக்கும் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேற படத்துக்கு போயிடுவாங்க, இல்ல வேற எதுனா இதுல போயிடுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி 4 டயர் இருந்தாதான் கார் போகுமா, அதே மாதிரி அந்த 4 டயர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த வீரங்க இதுல அந்த பேப்பர்ல இருந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பா அமையணும். அப்பதான் ஒரு படத்துக்கு இன்னமும் மேல போறது இவங்க ஒரு உந்துதலா இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடிச்ச அரசன் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்காங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமா நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவிமுருகா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் எனக்கு என் கண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. கோவில் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அதனால நடிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. மிக்க நன்றி சார். ரவி சார், நெடுதல் ரவி சார், நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேற ஒரு படத்துல ஷூட்டிங்ல இப்போ ரோட்ல நடந்து போனாலும் டக்குன்னு என்னை பார்த்து பேசினாரு, குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர், என்ன ரோட்ல போகும்போது பார்த்து அவரே பேசிட்டு போனாரு. அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டான் இட் இஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணா நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி, மிக்க நன்றி நட்டி. ஃபர்ஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டர் நட்டியும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் உனக்கு குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோ பேச மாட்டேன், ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்னைக்கு என் நண்பர் சந்தானம் கூட நடிச்சவங்க, அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன். இன்னைக்கு அவ்வளோ அழகா கருப்பு ட்ரெஸ்ல வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம் அந்த படத்தோட பேர் சொல்லுவேன்னா, அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமா தாயின் மீதானே சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஹீரோயின் நான் படத்துக்கு கமிட் பண்ணுவேன், அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷன்ல நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்ப்பேன், எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்டா ஃபோன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவாரு. அதை நான் அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேற விதமா நீங்க கொண்டு போயிருவீங்க. மற்றபடி சேஷு, MS பாஸ்கர் சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் இன்னும் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி.
ஆபருக்கும் டாபருக்கா எப்படி ஆபருக்கும் டாபருக்கும் அலி நாலு நானுங்க பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. வேப்ப மரம் புளிய மரம் அதுக்கு என்னப்பா மறந்து போச்ச. அண்ணங்கிட்ட பேசுங்க வடக்கு பட்டி ராசா இந்த ராமசாமி தானுங்க. நன்றி நன்றி நன்றி. நல்ல வேலைப்பா விசில் அடிச்சு கை தட்டிட்டீங்க. நன்றி. Thank you so much. Thank you very much. I think